Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரங்கி பெண்கள் மதரசாவினுடைய முப்பது விழாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மதரசா உள்பட அனைத்து பெண்கள் மதரசாக்களும் ஆண்கள் மதரசாக்களும் உலகம் உள்ளளவும் தலை சிறந்த மதரசாக்களாக திகழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே எப்படியும் வாழலாம் என்ற கோட்பாடு இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த பாதையை வகுத்து தந்தார்களோ அந்த பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? மறுமை நாள் ஆகிரத்திலே சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் தொழுகின்றோம், ரமலானிலே நோன்பு வைக்கின்றோம், இன்னும் சில வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் கேட்கின்றார் மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, நாம் சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாணவர் சொல்கின்றார் பாவங்கள் செய்வது கூடாது. மற்றொரு மாணவர் சொல்கின்றார் ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் தொழுக வேண்டும். ஒரு மாணவர் சொல்கின்றார் ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்படியாக சொல்லி வருகின்ற பொழுது ஒரு மாணவர் வித்தியாசமாக சொல்கின்றார், நான் போனால் நான் போவேன் என்று சொல்கின்றார். ஆசிரியருக்கு ஒன்று விளக்கல, அது என்னப்பா நான் போனால் நான் போவேன்னா என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவர் ஆசிரியருக்கு பாடம் நடத்துகின்றார். நான் என்ற அகங்காரம் என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகிவிட்டால் சுவர்க்கத்திற்கு செல்வேன் என்று அந்த மாணவர் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு ஊர்ல மத்த ஆண்டு விழா பேசுவதற்காக நான் சென்றிருந்தேன். மாணவர்களுக்கு மத்தியில இதே கேள்வியை நான் வைத்தேன். பழமை பிரகாரம் ஒவ்வொரு மாணவர்களும் தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு மாணவன் சொல்கின்றான், தொழுக நோம்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சொர்க்கத்துக்கு போறதாங்க மௌத்தா போகணும் அப்படின்னா மௌத்தா போறதுன்னு சொர்க்கத்துக்கே போக முடியும் அந்த மாணவர் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் அல்குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான அற்புதமான வழிகளை தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். முஸ்லிம்ல 2421வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே, மன் அஸ்பஹ மின்கும் யௌம ஸாயிமா, உங்களிலே இன்றைக்கு யார் நோன்பு வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். ஒரு நபி தோழர் எழுந்து நான் நோன்பு வைத்துள்ளேன் என்று சொல்லி கேட்டார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினத்திலே ஜனாசாவிலே கலந்து கொண்டவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது ஒரு நபி தோழர் எழுந்து நான் கலந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். இன்றைய தினத்திலே ஏழைகளுக்கு பசிப்போருக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கின்ற பொழுது ஒரு நபி தோழர் எழுந்து நான் என்று சொல்கின்றார். 4வதாக ஒரு கேள்வி கேட்டார்கள், நோயாளியை நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்கின்ற பொழுது ஒரு நபி தோழர் அடையாள சூழலா நான் என்று சொல்கின்றார். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்றது யார் அப்படின்னா பெருமானாருடைய மாமனார் செய்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த 4 கேள்விகளுக்கு பதிலை சொல்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜிதமான நபி இப்ராஹிம்
இல்லா தஹல் ஜன்னா. இந்த 4 செயல்களும் யாரிடத்தில் குடிகொண்டிருக்கிறதோ அவர் நிச்சயமாக சுவர்க்கம் செல்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நோன்பு, அதே நேரத்தில் ஏழைகளுக்கு பசித்தோருக்கு உணவளித்தல், ஜனாசாவை கலந்து கொள்ளுதல், நோயாளிகளை நலம் விசாரித்தல், இந்த 4 செயல்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு என்று சொன்னால் பரலான நோன்பு கூட இன்றைக்கு காட்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடமையான நோன்பு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உடைய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக வைக்க வேண்டும். இது அல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 ஐயாமை திகழ் என்று சொல்வார்கள். அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். அடுத்து முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய 9, 10 அந்த நோன்பை நோக்க வேண்டும். இன்று அடுத்த மாதம் வரக்கூடிய அரபாவுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு சகோதரி கேட்கிறாங்க, வரக்கூடிய அரபா நோன்பு வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், லா யஸூமன்ன அஹதுக்கும் யௌமல் ஜும்அத்தி இல்லா யௌமன் கவலஹு அவ் பஅதஹு. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது கூட ரமலான் கிடையாது. ரமலான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும். ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல நான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு வைப்பது கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இல்லா யௌமன் கவலஹு அவ் பஅதஹு, வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி இப்படி நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆனா அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் அது காரணத்தோடு நாம் வைக்கின்றோம். அதனால வியாழன் வெள்ளி வெள்ளி சனி அப்படி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் சனிக்கிழமை நமக்கு பெருநாள். பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம். அதனால வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நோன்போ அல்லது ஒரு ஆளை நியத்து வைக்கிறார், மாசம் நான் 15 நோன்பு வைப்பேன், ஒரு மாசம் 15 வந்து வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா அவர் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த மாதிரி நபிலான நோன்புகளை நாம் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு சுவர்க்கத்தை தருவார். ஆண்களை விட பெண்கள் சமுதாயம் தான் இன்றைக்கு ஐயாமை திகழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதம் 3 நாட்கள் நோன்பையும் அரபா நாள் நோன்பையும் அதே நேரத்தில் முஹர்ரம் 9, 10 நோன்புகளையும் தவறாமல் வைக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜனாசாவை கலந்து கொண்டால், அதான் நீங்க யாராச்சும் இறப்பாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது. யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ செல்வந்தர்களோ ஏழைகளோ பக்கத்து ஊருக்காரர்களோ வெளியூருக்காரர்களோ ஜனாசாவை வந்து செல்வத்தையோ படிப்பறிவையோ அறிந்தவரோ அறியாதவரோ இதை பார்ப்பது கூட. இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கிறோம், அத்தா இறந்திருப்பாரு, ஜனாசாவை மகன் கலந்து கொள்ள மறைக்கின்றார். ஜனாசாவை கலந்து கொண்டாலும் ஒரு ஓரமாக நின்று கொள்கின்றார். தொழுகையை கலந்து கொள்வது கிடையாது. ஜனாசாவை குழியிலே இறக்கும் பொழுது எங்கோ சென்று அவன் ஒழித்து வருகின்றார். ஒரு ஊர்ல ஒரு தந்தை இறந்து விட்டார், மகனை காணோம், குளிப்பாட்டியாச்சு, கவனிட்டாச்சு, இப்ப சந்தூக்கு தூக்குறான்னு தூக்க போனா அவன் சந்தூக்குள்ள படுத்து கிடந்தான், தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்கிறான். தட்டி எழுப்பி காட்ட எங்க அத்தா இறந்த கவலை, இனி எப்படியாவது சந்தூக்க தூக்க வருவாங்கல்ல, என்னைய கண்டுபிடிச்சிக்குவாங்க இருக்காங்களா, நான் சந்தூக்குள்ள வந்து படுத்து கிடந்தேன் அப்படின்றார். அப்ப அந்த அளவிற்குத்தான் இன்னைக்கு சமுதாயத்துல உறவினர்கள் யாரு இறந்தால் 100 பேர் ஜனாசாவோடு வந்தா 90 பேர் கதை பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. கழிவறை பக்கம் அந்த பள்ளிவாசலுடைய ஓரத்துல தொழுகையில ஒரு 10 பேர் தான் கலந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் ஜனாசாவை கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு தீராத்த நன்மை கிடைக்கும். ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் ஒருவர் கலந்து கொள்வாரேயானால் அவருக்கு 2 தீராத்த நன்மை என்று சொன்னார்கள். அப்போ அவள் தீராத்து யார சொல்லலாம்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தீராத்து என்று சொன்னால் என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பிஸ்ரு உஹதின், உஹது மலை அளவு நன்மை என்று சொன்னார்கள். இந்த நன்மையை நீங்க சமுதாயத்துல அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டவரு, அவர் ஜனாசாவை நம்ம கலந்து கொள்வதா, இவன் நமக்கு தெரியாதவரு இவன் ஜனாசால கலந்து கொள்வதா, நாம எவ்வளவு பெரிய படிச்சவன் பதவியில இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறோம், அவன் ஏழை வறுமை கோட்டில் இருக்கிறான் வாழ்ந்தவன், அவன் ஜனாசாவில் நாம கலந்து கொள்வதா, பணத்தையும் பதவியும் பார்த்து அந்த நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை இன்றைக்கு பார்த்து வருகின்றோம். அருமையாளர்களே, ஒரே ஒரு தகவல் அமல் செய்வதற்காக நானும் அதை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்புல 360 மூட்டுகள் இருக்கிறது, ஜாயிண்ட். இந்த விரல்ல பாருங்க 3 ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட் சேர்க்கலன்னா விரல் நீண்ட மாதிரி இருக்கும். முட்டில இருக்குது, கையில இருக்குது, கண்ணுல இருக்குது, வாயில இருக்குது, எல்லாவற்றையும் அல்லாஹ் அந்த இணைப்பை வைத்திருக்கின்றார். அந்த இணைப்புகள் செயல்படவில்லை என்றால் திறந்த வாயே தான் இருக்கும். ஜனாசா இறந்த உடனே கண்ணை கசக்கி மூடணும். மூடல அப்படின்னா அந்த ஜாயிண்ட் அப்படியே நின்றோம், கண்ணு விழித்த மாதிரியே தான் இருக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் இறந்து விட்டால் கண்களை கசக்கி நீங்கள் மூடுங்கள். மூடல அப்படின்னா அப்படியே நின்று விடும். சில பேர் படுத்த மாதிரியே இறந்திருப்பாங்க. சூடு ஆறுவதற்குள்ளால் கை கால்களை நீட்டி விட வேண்டும், இல்லை என்றால் மடக்கிற காது மடக்கிற மாதிரியே தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 360 மூட்டுகளும் நமக்கு ஒழுங்காக செயல்பட வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா செய்ய வேண்டும். 360 ரூபாய் நம்ம சதக்கா செய்யணும். ஆனா வருஷத்துக்கு 360 ரூபாய் சதக்கா செய்யாமலேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் சொன்னார்கள், ஏழை என்ன செய்வார்கள், அத குல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அது ஒரு சதக்கா. குல்லு தக்பீரத்தின் சதக்கா, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அது சதக்கா. குல்லு தஹ்மீதின், குல்லு தஹ்லீலின், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அகடி முசாஃபிர் காசு கட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு தொடர்ந்து கூடாது. அவருக்கு நம்ம காசு போட வேண்டும். இந்த மாதிரி செய்தால் அதே நேரத்தில் அல் அம்ரு பில் மஅரூஃபி சதக்கா, அந்நஹி அனில் முன்கரி சதக்கா, நன்மையை ஏவுவது ஒரு தர்மம், தீமையை தடுப்பது ஒரு தர்மம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு மனிதர் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் உதித்த பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுவாரேயானால் அது பேர் ஸலாத்துல் லுஹான்னு சொல்வாங்க. அதாவது முற்பகல் தொழுகை என்று சொல்வார்கள். அந்த ஸலாத்துல் லுஹாவை தொழுதால் அவர் 360 மூட்டுகளுக்கும் பகரமாக தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நன்மையான காரியத்தில் சாலிஹு இலா மஃபிரத்தில் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், சுவர்க்கத்தின் பக்கம், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். சாலிஹு அப்படின்னா வேகமாக செல், அம்ர ஹாதிர் என்று சொல்வார்கள். அந்த நன்மையான காரியத்துல போட்டி போட வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும். மார்க்க அறிஞர்கள் எவ்வளவோ காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மதரசாவில் ஓதக்கூடிய மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எவ்வளவோ பாடத்திலே ஹதீஸ்களின் மூலமாக வசனங்கள் மூலமாக எவ்வளவோ நல்ல செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதையெல்லாம் உள்வாங்கி முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பள்ளியோ அண்ணி உணவு ஆயா ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் கூட என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் பிறருக்கு நீங்கள் அதை எடுத்து கூறுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கற்ற கல்வியை மறைத்தால் மறுமை நாள் ஆகிரத்தில மறைத்தவர்களுக்கு நாவில் வாயில் அல்லாஹ் கடிவாளம் விடுவார். நெருப்பால் செய்யப்பட்ட கடிவாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, கல்வியை ஒருவர் மறைத்தால், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முஅல்லமாக்களாக இருக்கட்டும், முபல்லிகாக்களாக, ஆலிம்கள் ஆலிமாக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கல்வியை மறைத்தால் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளின் சாபம், சாபம் விடக்கூடியவர்களின் சாபம். நான் சொல்லல, அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், அந்த சாபம் நமக்கு தேவையில்லை. ஒரு கல்வியை கற்றால் போற வழியில எந்த முஸ்லீமை நம்ம பார்க்கிறோமோ நாம கற்ற கல்வியை லேசா நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும், குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி.